வணக்கம் நண்பர்களே, எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகும் இந்த சம்பவம், தமிழ்நாட்டின் ஏற்காடு மலைப்பகுதியில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான அமானுஷ்ய அனுபவம். இந்த சம்பவம் 2020ஆம் ஆண்டு நடந்தது. இந்த கதையை நமக்கு சொன்னது அருண் என்ற நபர். அருண் சென்னையில ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். பிஸி லைஃப், ஆனால் ஸ்ட்ரெஸ் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார். எனவே ஒரு பிரேக் எடுக்கணும் என்று முடிவு செய்தார். ஏற்காடு பக்கம் நம்ம அங்கிளுக்கு ஒரு பழைய பங்களா இருக்கு, அங்கே சில நாட்கள் ஸ்டே பண்ணலாம் என்றார் அருணின் நண்பர் கார்த்திக். அருண் உடனே சம்மதித்தார். சில நாட்களில் அவர்கள் இருவரும் ஏற்காடு நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள். மலை வழிகள், மூடுபனி, குளிர்காற்று ஆகியவை இருந்தது. அந்த இடம் அழகாக இருந்தாலும் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்கள் சென்ற பங்களா மிகவும் பழையது. வீட்டின் வெளிப்புற சுவரில் பச்சை பாசி படர்ந்திருந்தது. ஜன்னல்கள் உடைந்திருந்தது. கதவு சற்று சாய்ந்து இருந்தது. இங்கதான் ஸ்டே பண்ண போறோமா என்று அருண் கேட்டார். ஆமா, ஆனா டென்ஷன் வேண்டாம், சேஃப் தான் என்று கார்த்திக் சொன்னார். அவர்கள் உள்ளே சென்றார்கள். அந்த வீட்டில் ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் ஆகியவை இருந்தது. அவர்கள் அந்த வீட்டை சுத்தம் செய்து அந்த இரவு அங்கேயே தங்க முடிவு செய்தார்கள். மாலை நேரம், மூடுபனி அதிகரித்தது. அந்த வீட்டை சுற்றி யாரும் இல்லை. முழுக்க அமைதி நிலவியது. பின் இரவு 9 மணிக்கு அவர்கள் சாப்பிட்டு தூங்க தயாரானார்கள். அந்த நேரத்தில் அருண் ஒரு விஷயத்தை கவனித்தார். வீட்டின் வெளியே யாரோ நின்று பார்த்த மாதிரி ஒரு நிழல் உருவம் தெரிந்தது. அவர் வெளியே பார்த்தார், யாரும் இல்லை. நான் மாயக்காட்சியை பார்க்கிறேனா என்று நினைத்தார். அவர் இதை கார்த்திக்கிடம் சொல்லவில்லை. இரவு 11 மணி இருக்கும். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு மெதுவான சத்தம் சக் 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 என்று கேட்டது. அது யாரோ நடக்கும் சத்தம் போல இருந்தது. அருண் கண்களை திறந்தார். அவர் சுற்றி பார்த்தார். கார்த்திக் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். அவர் மெதுவாக எழுந்தார். அந்த இருள், அந்த அமைதி. அவர் மெதுவாக கிச்சன் பக்கம் நடந்தார். அங்கு அனைத்து பாத்திரங்களும் தரையில் விழுந்திருந்ததை அவர் பார்த்தார். ஆனால் அங்கு யாரும் இல்லை. அவர் இதயம் வேகமாக துடித்தது. அவர் மீண்டும் பெட்ரூம்க்கு ஓடினார். இது நார்மல் இல்ல என்று நினைத்தார். அடுத்த நாள் அவர்கள் அருகிலுள்ள டீ கடைக்கு சென்றார்கள். அங்கிருந்த ஒரு முதியவரிடம் அந்த வீட்டை பற்றி கேட்டதும் அவருக்கு முகம் மாறியது. அந்த வீட்டுல தங்காதீங்க என்றார். ஏன் என்று கேட்டார்கள். அவர் மெதுவாக சொன்னார், பல வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருந்தது. ஒரு இரவு அந்த வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த குடும்பம் முழுவதும் உயிரிழந்தது. அதன் பிறகு அந்த வீட்டில் அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தது. அதை கேட்டும் அவர்கள் நம்பவில்லை. ஒரு நாள் அவர்களுக்கு நடந்தது. அந்த முடிவு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது. இரண்டாவது இரவில் மழை, இடி ஆகியவை இருந்தது. பின் இரவு 12 மணிக்கு கதவு தட்டும் சத்தம் டக் 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 என்று கேட்டது. இந்த முறை அது மிகவும் பலமாக இருந்தது. கார்த்திக் எழுந்தார். யாரு இந்த நேரம் என்றார். அவர் கதவை திறந்தார். வெளியில் ஒரு பெண்.
அவள் முகம் தெளிவாக தெரியவில்லை. உதவி செய்யுங்க என்றாள். அவர்கள் குழப்பமடைந்தார்கள். அந்த பெண் மெதுவாக உள்ளே வந்தாள். அவள் உடம்பு முழுக்க நனைந்திருந்தது. அவள் மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பு மனித சிரிப்பு இல்லை. அவள் முகம் மாற ஆரம்பித்தது. கண்கள் கருப்பாக, வாய் பெரியதாக திறந்தது. அவள் கத்தினாள். வீட்டில் எல்லா விளக்குகளும் ஆஃப் ஆனது. இருள், முழுக்க இருள். அந்த இரவில் என்ன நடந்தது என்பதே அவர்களுக்கு நினைவில் இல்லை. அவள் அருணின் கழுத்தை பிடித்தாள். அவர் மூச்சு விட முடியவில்லை. அவர் கைகளை அசைத்து தப்பிக்க முயன்றார். அதே நேரத்தில் கார்த்திக் கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருந்தார். அவர் கண்கள் வெள்ளையாக மாறி இருந்தது. வெளியே போங்க என்று ஒரு பெண் குரல் முழங்கியது. அப்போது வீட்டின் கதவு தானாக திறந்தது. ஒரு பலமான காற்று உள்ளே அடித்தது. அந்த நிழல், அந்த பெண், அவள் மெதுவாக மறைந்தாள். அருண் மற்றும் கார்த்திக் இருவரும் திடீரென்று தரையில் விழுந்தார்கள். காலையில் அந்த வீட்டுக்கு அருகில் இருந்த மக்கள் வீட்டின் வெளியே இருவரும் மயக்கத்தில் கிடப்பதை பார்த்தார்கள். அவர்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு உடலில் காயம் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் இருவரும் 2 நாட்கள் விழிக்கவில்லை. விழித்த பிறகு அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்திருந்தார்கள். அந்த பெண், அந்த சிரிப்பு மட்டுமே நினைவுக்கு வந்து அவர்களை பயமுறுத்தியது. அவர்கள் அந்த வீட்டை மீண்டும் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு அருகில் இன்று வரை ஒரு பெண் உதவி கேட்கும் சத்தம் இரவு நேரத்தில் கேட்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு திகில் அனுபவத்துடன் சந்திப்போம். நன்றி.